இன்னைக்கு சிம்பிளா மீரா சோயா வச்சு தான் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போறோம். 1/2 கிலோ மட்டன்ல உள்ள புரோட்டீன் வந்து நம்ம 100 கிராம் சோயாவில் வந்து கிடைக்குது. அதே மாதிரி நம்ம மீரா சோயா எடுத்துக்கும் போது கொழுப்போட அளவும் வந்து நமக்கு குறைஞ்சிரும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். அதாவது காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்து சமைச்சிட்டு பிள்ளைங்களை கட்டி கொடுக்கணும், நமக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசித்து நான் வந்து இந்த டிஷ்ஷை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். வெரைட்டி ரைஸ் தான் இருக்கிறதுலையே ஈஸி. வெரைட்டி ரைஸும் ஒரு கிரேவியும் வச்சுக்கிட்டோம்னா கொண்டு போயிடலாம். இன்றைக்கி நம்ம மீரா சோயா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா சோயா ரைஸும் சோயா கிரேவியும் பண்ண போகிறோம். இந்த மீரா சோயாவில் வந்து பார்த்திங்கன்னா 49% ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நம்ம மீரா சோயாவில் ஒமேகா 3யும் இருக்குது. அது இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும். சோயா வச்சு சமைக்கும் போது ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய பேர் வெஜிடேரியனாக இருந்தால் சோயா வந்து வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டா நமக்கு அதில் நிறைய சத்துக்கள் கிடைக்குது. இப்படி குழந்தைங்களுக்கு காலையில் நம்ம கொடுக்குற ஃபுட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ நம்ம வந்து மத்தியானம் இல்லை நைட்டு இல்லை காலையில் இந்த மாதிரி மீரா சோயா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். சோயாவில் வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். சோயாவில் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். என்னெல்லாம் பண்ணால் வெரைட்டி ரைஸ் பண்ணலாம், வடை பண்ணலாம், புட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரேவி வைக்கலாம். அப்புறம் மட்டன் கறி சமைக்கிற மாதிரி அந்த மாதிரி சமைக்கலாம். மட்டன் வச்சு நம்ம பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம சோயா வச்சு பிரியாணி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மீரா சோயா வச்சு தான் லஞ்ச் பாக்ஸ் மெனு பண்ண போகிறோம். லஞ்ச் பாக்ஸுனாலே நமக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். ஆஹா என்ன கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம மீரா சோயாவை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸும் கிரேவியும் பண்ணலாம். வாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து சோயாவை நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். அதுக்காக நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. மீரா சோயாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் கேட்கும் போது மீரா சோயான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குங்க. கடைகளில் வந்து ஹோல்சேல் கடையிலையும் சரி, நார்மல் கடையிலையும் எல்லா கடையிலையுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் சூடானவுடனே நல்லா கலரி விட்டுருங்க. ஏன்னா உள்ளே அமுங்காது. அதனால் நல்லா இந்த மாதிரி அமைக்கி நல்லா வந்து உள்ளே தள்ளிட்டு இப்போ இறக்கி கீழே வச்சிடலாம். கீழே வச்சு ஒரு 5 நிமிஷம் இது இருக்கட்டும். அப்படியே இப்போ நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். ஒரு பீஸ் தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையே சேர்த்துப்போம். பாருங்கள், தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் கொஞ்சம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருப்போம். பாருங்கள், இப்போ சோயாவை சுடுதண்ணியிலேருந்து எடுத்து நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு சமைச்சாதான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு மசாலா ஃபுல்லாகவே இந்த சோயாக்குள்ளே இறங்கும். நீங்கள் கடையில் கேட்கும் போது சோயா வந்து மீரா சோயான்னு கேட்டு வாங்குங்க. இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு தடவை சமைச்சிருக்கேன். அதனால் நம்ம கடைக்கும் வந்து இது வாங்கி வச்சுருக்கேன். நம்ம கடையிலுமே கிடைக்குது. வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் எதுக்கு புழிகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் லெமன் புழிகிறேன். அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதனால் செம்மையாக நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் சோயா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 அழகு அரிசிக்கு சோயா வந்து ஒரு 100-125 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து அரிசி 2.5 அழகு ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி போட்டு ஒரு வதக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 1.5 அளவு தண்ணி வைக்கலாம். எப்போவுமே பிரியாணி அரிசி எடுத்தோம்னா 1க்கு 1.5.
இது மேலே கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மூடியாச்சு. நல்ல ப்ரெஷர் வரும்போது வெயிட் போட்டு ஒரு விசிலில் எடுத்துடலாம். இப்போ வந்து குக்கர் மூடிட்டோம். குக்கர் வந்து மேலே வந்து ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். இந்த மீரா சோயாவில் பார்த்திங்கன்னா ஃபைபர் இருக்குது. அது தவிர இப்போ நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், திடீர்னு வந்து வெஜ்ஜுக்கு மாறுறோம், ஐயோ சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு யோசிக்கிறவங்க நார்மலாகவே நம்ம சோயாவை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான்வெஜ் டேஸ்ட் வந்துடும். இப்போ ஒரு பிரியாணி பண்ணுறீங்க, கிரேவி பண்ணுறீங்க, இல்லை தோசைக்கு வந்து நல்லா வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் வந்து கிரேவி மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா குருமா மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம சோயா வச்சு பண்ணோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எப்பவுமே. அதே மாதிரி நம்ம மீரா சோயா எடுத்துக்கும் போது கொழுப்போட அளவும் வந்து நமக்கு குறைஞ்சிரும். அதாவது கொலஸ்ட்ரால் கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து அளவு குறைஞ்சிரும் நமக்கு. பாருங்கள், அடுத்து நம்ம சோயா கிரேவிக்கு இப்படி கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம் கீழே. பாருங்கள், இப்போ சோயா கிரேவி பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைஸுக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம். பாருங்கள், 2 பட்டை, ஒரு 3 லவங்கம் மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ தக்காளி நான் ஒரு 6 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த சோம்புத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் மீரா சோயா நல்லா வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சோயா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், இல்லை ட்ரையாக வேணும்னா தண்ணியே ஊற்றாமல் அப்படியே நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து ட்ரை ஆகி எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது இதை எடுத்து சைடிஷாக வச்சுக்கலாம். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து சோயானா பிடிக்காது, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே அப்படி தான் சொல்வேன். இப்போ தான் எனக்கு வந்து இது எல்லாமே தெரிஞ்சுது. 1/2 கிலோ மட்டனில் உள்ள ப்ரோட்டீன் வந்து நம்ம 100 கிராம் சோயாவில் வந்து கிடைக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம சோயா வந்து எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். நானுமே ரமேஷ்க்கு எல்லாருமே வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க சோயா. நான் தான் சாப்பிட மாட்டேன். இப்போ நிறைய விஷயங்கள் ரமேஷ் வந்து சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி சாப்பிடுவோம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் கடையில் கேட்டிங்கன்னா மீரா சோயா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கிரேவியாக வேணாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரையாக வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா அப்படியே மட்டன் கிரேவி டேஸ்ட் வந்துடும். பாருங்கள், சூப்பராக சோயா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடுவோம். இன்றைக்கி சூப்பரான மீரா சோயா வச்சு நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் மெனு பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் தோசை ஊற்றிட்டு இதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து காலையில் டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் 2த்துக்கும் சேர்த்து வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இந்த மாதிரி பண்ணோம்னா இதே சோயாவில் இன்னும் நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணலாம், நிறைய வந்து கிரேவி அந்த மாதிரி பண்ணலாம், வடை கூட பண்ணலாம். வடை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் கடையில் மீரா சோயான்னு கேட்டு வாங்குங்க.